வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே வாட்சஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்ச் மூமெண்ட்ஸு, குவாட்ஸு, ஆட்டோமேட்டிக்கு, மேனுவல் வைண்டிங் அண்ட் ஸ்ப்ரிங் ட்ரைவ். நாளத்தை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குவாட்ஸ் வாட்ச்சு. எல்லாருக்கும் தெரியும், பேட்டரியில் ரன் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏன்னா உள்ளே இருக்க கிறிஸ்டல், உள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அது வந்து பேட்டரியிலேருந்து போகிற பவரில் 32,768 ஹெர்ட்ஸில் வைப்ரேட் ஆகும் பர் செகண்டு. அதை வச்சு தான் டைம் கீப்பிங் நடக்குது. ஆட்டோமேட்டிக் மூமெண்ட் தான் வந்து ரொம்ப நாளாகவே மார்க்கெட்டில் இருந்தது. 1969 தான் சீகோ வந்து ஆஸ்ட்ரான் ஒரு வாட்ச், குவாட்ஸ் வாட்ச் ரிலீஸ் பண்ணி என்டையர் ஸ்விஸ் வாட்ச் மார்க்கெட்டே வந்து டாப்பிள் பண்ணாங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட பேட்ரி லைஃப் வந்து 1 to 5 இயர்ஸ் வரும். பேட்ரி லைஃபு 15 செகண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ நியர்லி பர்ஃபெக்ட் டைம் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ரொம்ப மினிமல் பார்ட் கவுண்ட்ஸு. ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா 10,000, 15,000, 20,000 வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்ச் வந்து மார்க்கெட்டே வந்து அந்த டைமில் ஸ்டீல் பண்ணாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் குவாட்ஸ் வாட்ச் மூமெண்ட் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து என்னோட ஃபாஸ்ட் வாட்ச் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ள மூமெண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காயிலுக்குள்ளே தான் வந்து குவாட்ஸ் மெட்டீரியல் இருக்குது. அந்த பேட்டரியிலேருந்து போகிற பவரில் நான் சொன்ன மாதிரி 32,768 ஹெர்ட்ஸ் பர் செகண்ட் வந்து அது பீட் ஆகும். அதை வச்சு தான் டைம் கீப்பிங் நடக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பேட்ரி மாற்றிட்டு அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் எடுத்து பார்த்தா பேட்ரி இல்லை, ஸோ ஒர்க் ஆகலை. ஸோ புது பேட்ரி போட்டு உங்களுக்கு வந்து லைவாகவே டெமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து பேட்ரி மாற்றினோன்னு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அடுத்து வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் செல்ஃப் வைண்டிங் மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களோட ஹேண்ட் ரிஸ்ட் மூமெண்ட்டை வச்சே வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த டே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வைண்டே பண்ண தேவையில்லை. உங்கள் பாடி மூமெண்ட்டை வச்சு அது செல்ஃப் வைண்ட் பண்ணிக்கும் அண்ட் அதை வச்சு அது ஒர்க் ஆகும். அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த பிராண்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 25 செகண்ட்ஸ் பர் டே இருக்கும். பவர் ரிசர்வும் அதே மாதிரி டிபெண்டிங் ஆன் த வாட்ச் வந்து 30 ஹவர்ஸ்லேருந்து இப்போலாம் 80-90 ஹவர்ஸ் வரைக்கும் கூட பவர் ரிசர்வ் இருக்குது. நீங்கள் கழட்டி வச்சுட்டு 90 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் வாயிண்ட் கூட பண்ண தேவையில்ல. யூஸ்வலி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே. குவாட்ஸ் மூமெண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா, இது வந்து 1923 கண்டுபிடிச்சது. நாட் வெரி ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணணும். அந்த எஸ்பெஷலி ஹை அண்ட் பிராண்டாக இருந்தால் ரெகுலராக சர்வீஸ் பண்ணணும். ரெகுலராக வேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து மேனுவல் வைண்டிங் இல்லைன்னா குவாட்ஸ் போகலாம். இப்போ அடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்டு புரியணும் அப்படின்னா இந்த இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு. ரோட்டர், அந்த வெளியில் சுற்றுற அந்த MK 2612 போட்டிருக்கீங்களா, அதுதான் வந்து ஹேண்ட் மூமெண்ட் வரும்போது மூவ் ஆகும். அதுலேருந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றது தான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ரோட்டரு, மெயின் ஸ்ப்ரிங்கு, கியர் ட்ரெயினு, டேட் இருந்தால் டேட் மெக்கானிசம், ஹேர் ஸ்ப்ரிங்கு, பேலன்ஸ் வீலு. பேலன்ஸ் வீலுக்குள்ளே தான் ஹேர் ஸ்ப்ரிங் இருக்கும். அப்புறம் எஸ்கேப்மெண்ட்டு, ஜுவல்ஸு, பேலன்ஸ் பிரிட்ஜ். இதுதான் முக்கியம். இது வந்து அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கனெக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வேரியஸ் பார்ட்ஸ் பார்த்தோமா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த ரோட்டர் நீங்கள் கையாட்டும் போது அது மூவ் ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். அது வழியாக தான் எனர்ஜி வருது. உள்ளே இருக்க இந்த கியர் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக அந்த எனர்ஜி, நீங்கள் ரிஸ்ட்டை மூவ் பண்ணுற எனர்ஜி இந்த கியர் ட்ரெயின் வழியாக போயிட்டு இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்டெப் 3ல் உள்ள ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், அந்த காயில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிட்டு அது ஒரு பேரல், அந்த பேரலுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர் ஆன அப்புறம் அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஒரு பவர் ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. இது ஸ்டெப் 5ல் இருக்குது பாருங்கள், அந்த பவர் ரெகுலேட்டர் தான் வந்து ஸ்லோவாக வந்து இந்த டைம் கீப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணுற பேலன்ஸ் வீல் இருக்குது பாருங்கள், உள்ள ஹேர் ஸ்ப்ரிங் அண்ட் பேலன்ஸ் வீல், ரைட். அதுக்கு இந்த 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 பர்டிகுலர் பவர் ரெகுலேஷனோட இந்த எஸ்கேப்மெண்ட் வீல் தான் வந்து அதை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃபைனலி வந்து டைம் கீப்பிங் அப் பண்ணுறது வந்து
அந்த பேலன்ஸ் வீல் தான். அதுதான் வந்து அங்கேருந்து இட் வில் கிவ் இட் பேக் டு த ஹேண்ட் மூமெண்ட். உங்களுக்கு வாட்சில் பார்த்தீங்கன்னா மினிட்ஸு ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த டைம் கீப்பிங்கில் இருக்க அந்த பேலன்ஸ் வீலும் அதுக்குள்ளே இருக்க ஹேர் ஸ்ப்ரிங்கை தான் வந்து இட் வில் கண்டினியூஸ்லி கிவ் த மூமெண்ட். ஸோ நீங்கள் கட்டாமையாக இருந்தீங்கன்னா வாட்சை எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள் 3, அதில் இருக்க ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக அன்வைண்ட் ஆகிடும், என் வாட்ச் ஓடி முடிஞ்சிடும். அதனால தான் நீங்கள் எடுத்து கையை ஆட்டணும், இல்லைனா வைண்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்டுக்கும் மேனுவல் வைண்டிங்க்கு இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு என்னென்னா, இந்த ரோட்டர் இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்க ரோட்டர் வந்து மேனுவல் வைண்டிங் வாட்சில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு தடவையும் கீ கொடுத்தா தான் உள்ளே வைண்ட் ஆகி கீ முடிகிற வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோமேட்டிக் வாட்சும் மேனுவல் வைண்டிங் வாட்சுக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னோடய வாட்ச்சு உங்களுக்கு காட்டலான்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரோட்டரு, அதுக்கப்புறம் மெயின் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வீலு, இதெல்லாம் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ அது வந்து ஜஸ்ட் காட்டுறதுக்காக என்னோடய வாட்ச் வந்து இது போர்டரின்னு ஒரு வாட்ச்சு, ஜாப்பனீஸ் வாட்ச்சு. இது வந்து $90-100 வாங்கினேன். இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 rupees வரும். இந்த வாட்சை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுவல் வைண்டிங் வாட்ச்சு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வாட்ச் தான், ஆனால் மேனுவலாக வைண்ட் பண்ணணும். உங்களோட ரிஸ்ட் மூமெண்ட்டை வச்சு இது ஒர்க் ஆகாது. உள்ளே வந்து நீங்கள் ஒரு தடவையும் கீ கொடுத்து இது பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். என்கிட்ட இருந்த ஒரு வாட்சோட எக்ஸாம்பிள் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ரோட்டர் இருக்காது. நீங்கள் கீ கொடுத்தா மட்டும் தான் அந்த வாட்ச் ஒர்க் ஆகும். அதுதான் வந்து மேனுவல் வைண்டிங். இதுதான் வந்து மேனுவல் வைண்டிங்க்கும் செல்ஃப் வைண்டிங் நம்ம பார்த்தோமே முன்னாடி, அதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து குயின் ஆஃப் வாட்சஸ்ன்னு நான் சொல்லுவாங்க, கிராண்ட் சீக்கோ. இவங்களோட ஸ்ப்ரிங் ட்ரைவ் மூமெண்ட் வந்து ரொம்ப யூனிக்கான மூமெண்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்சும் ஒரு குவாட்ஸ் வாட்சையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அது என்ன வாட்சோ அதுதான் வந்து கிராண்ட் சீக்கோவோட இந்த ஸ்ப்ரிங் ட்ரைவ் வாட்ச். ஸோ 2 டைப் ஆஃப் மூமெண்ட்டும் உள்ளே இருக்கும். என்னென்னா பேட்ரி தேவையில்லை இதுக்கு. பேட்ரிக்கு பதிலாக அந்த குவாட்ஸ் மூமெண்ட்டை வந்து ஒர்க் ஆகிறது எப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜியை ஆட்டோமேட்டிக் வாட்ச் மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கும், குவாட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ 2த்துக்கும் காம்பினேஷனான ஒரு வாட்ச்சு. இப்போதைக்கு இது கிராண்ட் சீக்கோவில் தான் மெயினாக பண்ணுறாங்க. இது அவங்களோட பேட்டன்டடு. இது வந்து ராணி வாட்ச் மூமெண்ட்டில் கிராண்ட் சீக்கோவோட வாட்ச் வந்து குயின் ஆஃப் மூமெண்ட்டு. அதனால தான் வந்து கிராண்ட் சீக்கோ வந்து தனி மார்க்கெட் இருக்குது. கிராண்ட் சீக்கோவோட ஸ்ப்ரிங் ட்ரைவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கிட்டத்தட்ட 28 years ஒர்க் பண்ணி R&D பண்ணி கண்டுபிடிச்ச மூமெண்ட் இது. அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிராண்ட் சீக்கோவுக்கும் ப்ரெடார்னு அவங்களோட பிராண்ட், ஒரு ஹை-அண்ட் பிராண்ட் இருக்குது கிராண்ட், இவங்க 2த்தில் மட்டும் தான் வைப்பீங்க. ப்ரைஸ் வந்து அதிகம், சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்வீஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்ச்சு, லைக் ரொம்ப யூனிக் மூமெண்ட்டு அண்ட் ப்ரிசிஷன், டைம் வந்து ப்ரிசிஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராண்ட் சீக்கோவோட ஸ்ப்ரிங் ட்ரைவ் வாட்ச் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் ஒரு $3,000 $10,000 வரைக்கும் இந்த வாட்ச் கிடைக்கும். ஸோ இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs ஒரு 10 lakhs வரைக்கும் இந்த வாட்ச் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் MK வாட்சஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக், கமெண்ட் இருந்தால் பிங் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அதை வந்து அடுத்த எபிசோடாக கூட பண்ணலாம். தேங்க்யூ.